வணக்கம் and welcome to ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டீ டைம் ஸ்நாக். நல்ல மொறுன்னு கிறிஸ்பியா மாவு எண்ணெயில பிரியாம பர்ஃபெக்டா செய்ய நம்ம வீடியோல சொல்லியிருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கிலோ இருக்கு. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். தண்ணி சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஃபில்டர்லேயே வச்சிருங்க. எக்ஸஸா இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 100 கிராம் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுல தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து மாவு எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இதில் நான் கலருக்காக எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். சூடான ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காலிஃப்ளவரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது பக்கோடாக்கு இன்னுமே கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் அதிகமாக தண்ணி சேர்த்தோம்னா மாவு ரொம்ப லிக்விடியா ஆகி பஜ்ஜி மாதிரி ஆயிரும். காலிஃப்ளவரில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே மாவு நல்லா ஒட்டிக்கும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்க, மாவு காலிஃப்ளவரில் நல்லா பைண்ட் ஆகியிருக்கு. பட் தண்ணி மாதிரி இல்லை. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு. இதில் ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. செகண்ட் பேட்ச் பொரிக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நமக்கு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.